ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய காலையில் ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். 2 கிட்ஸோட மதராக வீட்டு வேலைங்களையும் என்னோடய பர்சனல் கேரையும் எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் 4:30க்கு ஏஞ்சிடுவேன். அப்போ தான் என்னோடய டேவை காமாக குவைட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். எல்லாமே பிஸியாக மாறுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸ்டே ஹைட்ரேட் அண்ட் ரெஃப்ரெஷ். எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது நம்ம பாடியையும் மைண்டையும் ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ வாட்டர். பிளான் யோர் டே. 5 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேவை ரொம்ப ஈஸியாக காமாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். குக் ஏர்லி. காலையிலேயே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் பிளான் பண்ணி குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டே நமக்கு எந்த ஒரு குக்கிங் ரிலேட்டட் ஒர்க்ஸும் இருக்காது. அதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே க்ளீனாக இருக்கும். நமக்கு குக்கிங் ரிலேட்டடான எந்த ஒர்க்குமே இந்த மார்னிங் தவிர்த்து ஃபுல் டே இருக்காது. அகெயின் நைட் குக் பண்ணோம்னா போதும் டின்னர். நெக்ஸ்ட்டு க்ளீன் ஆஸ் யூ கோ. இப்போ கிச்சனில் குக்கிங் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டு வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோம்னா அது அப்படியே தான் கிடக்கும். நம்மளால் போய் திருப்பி க்ளீன் பண்ணுறதுக்கு மைண்டே வராது. ஸோ நம்ம அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது அந்த டவரையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த இடத்துல ஒர்க்கே இருக்காது. ரீசெட் யோர் ஹோம். டூ அ குயிக் டைடி அப். நம்ம வீட்டை காமாகவும் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ டைடி அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டே ஃபுல்லாக ஒரு காமான ஃபீல் கொடுக்கும். மெஸ்ஸியான ஒரு இடத்துக்கும் க்ளீனான ஒரு இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. மெஸ்ஸியான இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக யோசிக்க முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி நிறையா பொருள் இருக்கும், நமக்கு மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு க்ளீனான பிளேஸ், ஒரு எம்டியான பிளேஸ் பார்க்கும்போது நம்மளால் நிறைய யோசிக்க முடியும். நான் மேக்ஸிமம் குக் பண்ணிகிட்ருக்கும்போதே அந்த மசாலாஸ் அதையெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல அப்போவே வச்சுருவேன். நான் சிலரை பார்த்துருக்கேன், பக்கத்துலேயே வச்சிட்ருப்பாங்க, கடைசியாக எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கு தனியாக டைம் ஆகும். ஸோ அப்போவே எடுத்து அந்த மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துலையே வச்சேன். 2த்துக்கும் ஒரே டைம் தான் ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய குக்கிங் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ 6 o'clock ஆகுது. எனக்கு அந்த டேலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு டைம்னு பார்த்தோம்னா அது இதுதான். மூவ் மை பாடி. ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ், கொஞ்சம் வாக்கிங். அது நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி விடும். நம்மளோட ஃபுல் டேவை எனர்ஜெட்டிக்காக மூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ், ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங், அதுவே போதும். என்னோடய ஃபுல் டே 24 ஹவர்ஸில் இது எனக்கு உண்டான ஒரு 1 hour, எனக்கான ஒரு 1 hour. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். எவ்வளவு பிஸியான ஒரு நாளாக இருந்தால் கூட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ செஞ்சுட்டு செல்ஃப் கேர் டைம் எடுத்துகிட்டே ஆகணும். நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ தான் வீட்டில் இருக்கவங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். காலையிலே நம்மளோட குளிக்கிற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே நம்ம ரெடியாக இருக்கலாம். எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டப்புன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். டைமே எடுக்காது. ஸோ காலையிலே முடிச்சிடுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அவங்களோட ஒர்க்கையும் நம்ம காலையிலே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே அவங்க கூட நம்மளால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமான ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ண முடியும். லாஸ்ட், ஃபினிஷ் எவ்ரிதிங் பிஃபோர் 7:30. என்னோடய எல்லா ஒர்க்கையும் 7:30க்குள்ளாரையும் முடிச்சிட்டதுனால என்னால் அந்த டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு அம்மான்றது ஃபுல் டைம் ஜாப் தான்.
ஒரு நல்ல ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேவை நம்மளால் பீஸ்ஃபுல்லாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த 10 பாயிண்ட்ஸ் இதை தான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.